Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 27 அதிகாரம் 3 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்வேன் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இந்த வாக்குறுதியை வாசிக்கும் போது கர்த்தர் நம்மிடம் வைத்திருக்கும் அன்பினால் நம் இருதயம் உருகிவிடும். முதலாவதாக, அவர் கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு தேவன் என்றாலும் அவர் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் கவனித்துக் கொள்கிறார். அதுதான் அவருடைய வல்லமை. அவர் உங்களை தனிப்பட்ட விதத்தில் கவனித்துக் கொள்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய நான் அவளை பாதுகாப்பேன். நான் அவர்களுக்கு முன்பாக செல்வேன். அவர்களுக்கு சொந்தமான அனைத்தையும் பாதுகாப்பேன். உங்கள் பெயரையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுக்கு கொடுத்த அபிஷேகத்தையும் பாதுகாப்பேன் என்று கூறுகிறார். தேவ மகிமையுடைய எல்லாவற்றிலும் தேவ பாதுகாப்பு இருக்கிறதென்று வேதம் கூறுகிறது. இரண்டாவதாக, நான் அதற்கு தண்ணீர் பாய்ச்சுவேன் என்று கூறுகிறார். அது அவருடைய வார்த்தையிலிருந்து வரும் ஜீவ தண்ணீர். அவரது வார்த்தையினால் நாம் பிழைக்கிறோம். அவரது இரத்தத்திற்கு ஜீவனுண்டு. அவர் நம்மை உயிர்ப்பித்து இவ்வுலகில் வாழ வைக்கிறவர். ஆகவே அவர் தமது ஜீவ தண்ணீரை நம் ஆத்துமாவுக்கும் நம் வாழ்க்கையில் குடும்பத்தில் நாம் செய்யும் எல்லாவற்றிலும் ஊற்றுகிறார். ஏசாயா 58:11 உள்ளதை போல் நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி